Good morning to all. Today we are discussing about economics chapter 4 consumption and investment function பார்த்துட்டு இருக்கோம். இதில் போன கிளாஸில் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் அட்ரிபியூட் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அதோட டயக்ராம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம்ப்பா. அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அட்ரிபியூட் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அட்ரிபியூட் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இதில் ஃபஸ்ட் ஒன் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்? ப்ரொபன்சிட்டினா என்ன? அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதில் அவங்களுடைய கன்சம்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அதாவது கன்சம்ஷன் மீன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது. யூட்டிலைஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது. அப்போ இங்கே பாருங்கள், லிசன். ஆவரேஜ் இங்கே வந்து மார்ஜினல்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ்னா வந்து டோட்டல் இன்கம் 40,000 கிடைக்கும். அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக அவங்களுடைய கன்சம்ஷன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்ஜினல்னால் அடிஷ்னல்னு அர்த்தம், கூடுதலாக, எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்ஜினல் ப்ரொபோர்சிட்டி கன்சியூம் 25%. அப்போ இன்கம் 10,000 இன்க்ரீஸ் ஆகும்போது வருமானம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக மார்ஜினல் அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணுறாங்க? கன்சம்ஷன் பண்ணுறாங்க. இதை தான் மார்ஜினலுக்கும் ஆவரேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். எப்பயுமே ஆவரேஜ் மீன்ஸ் எப்போவுமே செலவு பண்ணிகிட்ருப்போம், ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, லிசன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். இதுக்கான ஃபார்முலாஸ் பாருங்கள். ஏபிசி அப்படின்னு கேட்பாங்க. ஏபிசி மீன்ஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஆவரேஜ்னா சராசரி, ப்ரொபன்சிட்டி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், நாட்டம், அவங்களுக்கு கன்சம்ஷனில் இருக்கக்கூடிய நாட்டம். கன்சம்ஷன்னா நுகர்வு. ஓகேவா? அப்போ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை ஒய். அப்போ வருமானம், ஆவரேஜ்னா வருமானம் இருக்கிற வரைக்கும் கன்சம்ஷன் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கன்சம்ஷன் இருக்கும். இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ்னா ஒரு யூனிட் வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அது சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு மார்ஜினல். மார்ஜினல் மீன்ஸ் அடிஷ்னல். அப்போ அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ். இப்போ 30,000 இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 40,000 இன்கம் கிடைக்குது. அந்த 40,000 இன்கம் கிடைக்கிறப்ப 30,000 செலவு பண்ணாங்க. அந்த 40,000ல் வரக்கூடிய வருமானம் இன்னொரு 10,000 இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய கன்சம்ஷன் லெவல் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அப்போ 2,500 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அப்போ மார்ஜின் மீன்ஸ் அடிஷ்னல், இன்னும் கூடுதலாக கன்சம்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபார்முலா டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய். டெல் மீன்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கமில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கோ கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். இன்கமுக்கு வந்து ஒய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது இன்கமுக்கு ஐங்கிற லெட்டரில் யூஸ் பண்ணணும். ஆனால் யூஸ் பண்ணல. காரணம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒய்ங்கிறது இங்கே வந்து பயன்படுத்திக்கிறோம். அப்போ டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய். அப்போ டெல் மீன்ஸ் சேஞ்சஸ். இன்கம் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுடைய கன்சம்ஷன் லெவலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ என்னுடைய வருமானம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 இருந்துச்சு. இன்னொரு 10,000 இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய கன்சம்ஷன் லெவல் என்ன ஆகும்? 2,500 சேஞ்ச் ஆகும். அதனால தான் இதை வந்து டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஆவரேஜ்னால் என்ன? சராசரி. சரியா? பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் பார்க்க போகிறோம். இப்போ சேவிங்ஸ்னால் என்ன? அன்ஸ்பெண்ட் போர்ஷன்னு சொல்லுவோம். அன்ஸ்பெண்ட் போர்ஷன் மீன்ஸ் செலவு பண்ணாத வருமானங்கள். அதான் என்ன சொல்லுவோன்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 40,000 இருந்துச்சு. 30,000 செலவு பண்ணிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்கும். இதுதான் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம செலவு பண்ணாத ஒரு பகுதி, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை தான் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சேவிங்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் கம்மியாக இருந்தால் சேவிங்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவாப்பா? வருமானத்தை பொறுத்து இங்கே சேவிங்ஸ் இருக்கும். அதனால தான் எஸ் டிவைட் பை ஒய். எஸ்ங்கிறது சேவிங்ஸு, ஒய்ங்கிறது இன்கம்.
அடுத்தது மார்ஜினல் ப்ரொபோசிட் டு சேவ் மீன்ஸ், அதாவது அடிஷ்னலாக இன்கம் கிடைக்கும் போது அவங்க அடிஷ்னல் என்ன பண்ணுவான், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெல்டா எஸ் டிவைட் பை டெல்டா ஒய், அதாவது எம்பிஎஸ் மார்ஜினல் ப்ரொபோசிட் டு சேவ்னு கேட்பாங்க 1 மார்க்கில். அப்போ எம்பிஎஸ் ரெஃபர்ஸ் டு டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சேவிங்ஸ் என்ன பண்ணுறோம், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய சேவிங்ஸு சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் குறைஞ்சா சேவிங்ஸும் குறையும். இதை தான் மார்ஜினல். இங்கே சேவிங்ஸ் என்ன ஆகும், மார்ஜினல் ப்ரொபோசிட்டினாவே அடிஷ்னல், கூடுதலாக. அப்போ இங்கே வருமானம் வந்து கூடுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம். இப்போ பார்க்க போகிறது ஏபிசி, ஆவரேஜ் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம். இதுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், ஏபிசிக்கான ஃபார்முலா சி டிவைட் பை ஒய். இதை தான் பார்க்க போகிறோம், லிசன் பண்ணுங்கள். ஆவரேஜ் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம் இஸ் த ரேஷியோ ஆஃப் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டு எனி பர்டிகுலர் லெவல் ஆஃப் இன்கம். அதாவது வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் உள்ள பர்சன்டேஜ் ரேஷியோ. ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, கன்சம்ஷனுக்கும் இன்கமுக்கும் உள்ள கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சரியாப்பா, அவங்க வருமானத்துக்கும் எங்கே பாருங்கள் இன்கமுக்கும் உள்ள ரேஷியோ தான் பர்சன்டேஜ், சதவீதம். அப்போ இதை தான் என்ன நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம். ஓகேவா, ஆவரேஜ் மீன்ஸ் எப்போ சாதாரணமாக வருமானம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கன்சம்ஷன் லெவல் இருக்கும். இதை வந்து மேத்தமேட்டிக்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது எப்படி கணித ரீதியாக சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சாரிப்பா ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை ஒய். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் சி மீன்ஸ் கன்சம்ஷன், ஒய் மீன்ஸ் இன்கம். அதாவது வருமானத்தையும் கன்சம்ஷனையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ப்ரொபோசிட்டி கன்சியூம். ஒரு யூனிட்டுக்கான கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். சரியா, அடுத்தது மார்ஜினல் ப்ரொபோசிட்டி டு கன்சியூம்னா என்ன, அதாவது மார்ஜினல் மீன்ஸ் அடிஷ்னல்னு சொல்லுவாங்க, கூடுதல். சரியா, இறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்ஜினல் ப்ரொபோசிட்டி கன்சியூம்னா அடிஷ்னலாக எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்க. The marginal propensity to consume may be defined as the ratio of change in the consumption to the change in income. அப்போ அவங்களுடைய என்னாகும், எந்த அளவுக்கு ரேஷியோ, அப்போ கன்சம்ஷன் லெவல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களோட இன்கம் வந்து சேஞ்ச் ஆகுது, வருமான மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபன்சிட்டி பாருன்னா கன்சம்ஷன் ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டு சேஞ்ச் இன் இன்கம். வருமானத்தில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்தளவுக்கு கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். இது என்ன நம்ம சொல்லுவோம், இது வந்து அடிஷ்னல். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 30,000 இன்கம் கிடைக்கிது, அதில் 20,000 நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், செலவு பண்ணுறேன், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்கம் இன்னும் ஒரு 10,000 ரைஸ் ஆகுது, 40,000 இங்கே ரைஸ் ஆகும்போது அப்போ என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும், 2,500 rupees இன்னும் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவேன் என்னுடைய கன்சம்ஷனுக்காக. இது அடிஷ்னல், கூடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அல்ஜிபிரிக்லி இட் மே பி எக்ஸ்பிரஸ்ட் அண்டர் எம்பிசி டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய், மார்ஜினல் ப்ரொபோசிட்டி கன்சம்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க, எம்பிசி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய். வருமானத்தில் எனக்கு மாற்றம் இருக்கும்போது, சேஞ்சஸ் இருக்கும்போது, அப்போ என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணேன், 10,000 ரூபாய்க்கு கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் 2,500 rupeesக்கு நான் என்ன பண்ணுறேன், கன்சம்ஷன் பண்ணுறேன். அப்போ இது அடிஷ்னல். இந்த 2,500ங்கிறது அடிஷ்னல், கூடுதல். ஓகேவா, சரி. அப்போ சேஞ்ச் இன் டெல்டா சிங்கிறது சேஞ்ச் இன் கன்சம்ஷன், நுகர்வில் அதாவது எவ்வளோ மாற்றம் ஏற்படுது. அப்போ சேஞ்ச் இன் இன்கம், வருமானத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது. எம்பிசி பாசிட்டிவ் பட் லெஸ் தென் யூனிட்டி. சரியா, நேர்மறை ஆனால் ஒன்று குறைவானதாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஆனால் குறைவாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். சரியா, லெஸ் தென் யூனிட்டி, ஒன்று குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க, 0. ஓகேவாப்பா, greater than
டெல்டா சி டிவைட் பை டெல்டா ஒய் greater than 1. சரியாப்பா? அடுத்தது ஏபிசி average propensity to save. Average propensity to save is the ratio of savings to income. அதாவது சேவிங்ஸ்னால் என்ன, வருமானத்துக்கும் அதாவது இன்கமுக்கும் சேவிங்ஸுக்கும் உள்ள பர்சன்டேஜ் ரேஷியோ தான் சேவிங்ஸ் சொல்லுவாங்க. propensity to save அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம APS is the quotient obtained by dividing the total savings by the total income. In other words, it is the ratio of total saving to total income. It can be expressed algebraically in the form of equation as under. அதாவது APS அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி சேவிங்ஸ் அப்படிங்கிறது எஸ் டிவைட் பை ஒய். சேவிங்ஸும் என்ன பண்ணோம், இன்கமையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும். சராசரி ஒரு யூனிட்டுக்கான சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் நமக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, லிசன். அப்போ இன்கம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இதில் இன்கம் கிடைக்கிது அப்படின்னா அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆவரேஜ் ஒரு யூனிட்டுக்கான சேவிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ், MPSனா என்ன? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இறுதிநிலை நுகர்வு இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் சேவிங் டு எ சேஞ்ச் இன் இன்கம். ஒன்றும் இல்லை, தட்ஸ் ஆல். அதாவது ஈஸியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய சேவிங்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேவா? அதாவது என்னோடய வருமானம் அதிகரிச்சிச்சின்னா ஆனால் என்னோட சேமிப்பு அதிகரிக்கும். MPS obtained by dividing change in savings by change in income. It can be expressed algebraically. அதாவது MPSனா டெல்டா எஸ் டிவைட் பை டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படிங்கிறது வருமானம். அப்போ என்னோடய இன்கம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, இன்கம் சேஞ்ச் ஆகும்போது சேவிங்ஸும் சேஞ்ச் ஆகும். இதான் சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் சேவிங்ஸ், சேஞ்ச் இன் இன்கம். அதாவது டெல்டா எஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் சேவிங்ஸ், டெல்டா ஒய்ங்கிறது சேஞ்ச் இன் இன்கம். சின்ஸ் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம், MPC ப்ளஸ் MPS இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ MPS இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் MPC அண்டு MPC இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் MPSன்னு சொல்லலாம். ஓகேவாப்பா? இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரலி த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி கன்சியூம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ் அண்டு த MPC இன் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக வந்து சராசரி நுகர்வு நாட்டம் அப்படிங்கிறது பர்சன்டேஜாகவும் இருக்கும், MPC அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனாக பின்னமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இங்கே. சரியாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ இன்கம் 120 கிடைக்குது, கன்சம்ஷனும் 120க்கு எந்த கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி கன்சம்ஷன் என்ன இருக்கும், 100% இருக்கும். அப்போ 120 டிவைட் பை 120. ஏபிசி இருக்குல்லப்பா, ஏபிசிக்கான ஃபார்முலா என்ன, சி டிவைட் பை ஒய்யா. அப்போ 120 டிவைட் பை 120. எனக்கு கன்சம்ஷன் அதாவது எனக்கு இன்கம் 120, வருமானம் 120 கிடைக்குது. அப்போ கன்சம்ஷனும் 120 இருக்கும். அப்போ என்ன ஆகும், அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் 100%. ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி கன்சம்ஷன் வந்து 120 இருக்கும். அப்போ ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவிங்ஸ். அப்போ எஸ் டிவைட் பை ஒய்யா. அப்போ சேவிங்ஸ் இங்கே இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், கன்சம்ஷன் அதாவது ஒய் மட்டும் இன்கம் மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வரக்கூடிய இன்கம்மை அப்படியே கன்சம்ஷனுக்கு நான் செலவு பண்ணிட்டேன். அப்போ இங்கே சேவிங்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். சரியா? இப்போ இது பார்த்துட்ருக்கோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் ஏபிசி, எம்பிசி, ஏபிஎஸ் அண்ட் எம்பிஎஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி இருக்காது, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி சேவிங்ஸ் இருக்காது. நான் அடிஷ்னலாக கன்சம்ஷனும் பண்ணலை, அடிஷ்னலாக சேவிங்ஸும் நான் ஏற்படுத்திக்கல. சரி, இங்கே பாருங்கள். அடுத்தது இன்கம் வந்து 180 கிடைக்கிது, வருமானம் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 180 ரூபா கிடைக்கிது இன்கம். அப்போ
நான் என்ன பண்ணுறேன், கன்சம்ஷன் வந்து 170 இருக்கும், மீதி எவ்வளோ இருக்குது, அப்போ 10 இருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 போடுறோம் பர்சன்டேஜ், சி டிவைட் பை ஒய் அப்படிங்கிறப்ப 170 டிவைட் பை 180. இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 94 கிடைக்கும். சரியா? அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது எனக்கு, இங்கே சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, அங்கே 10 டிவைட் பை 180. அப்போ 10 சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 180 ரூபா வருமானத்தில் 170 ரூபா செலவு பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன் எவ்வளோ இருக்கும், இங்கே வந்து 50 டிவைட் பை 60 அப்படின்னு வரும். சரியா? அவங்க வேல்யூ கொடுத்துருக்கான் பாருப்பா, எம்பிசி அடிஷ்னலாக கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அப்போ டெல்டா சி அப்படிங்கிறது கவனிங்க, டெல் சி அப்படிங்கிறது 50க்கு கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கன்சம்ஷன் வருமானம் 60 ருபீஸ் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, ரேஷியோவில் போடும்போது 0.83% அவங்களுடைய கன்சம்ஷன் இருக்கும். ஓகேவா? சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், மீதி 0.17% இருக்கும். இது 100 வரும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்க. இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொடுக்குறேன். என்ன கொஷின், டிஃபைன் ஏபிசி, டிஃபைன் எம்பிசி, வாட் இஸ் மீன் பை ப்ரொபன்சிட்டி டு சேவ்னா என்ன, டிஃபைன் ஏபிஎஸ், டிஃபைன் எம்பிஎஸ். அதாவது கொஷின் நம்பர் 23, 24, 25, 26, 27 இந்த கொஷின்ஸை படித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் 2 மார்க்லாம் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஒரு 1 மார்க் உங்களுக்கு கொடுக்குறேன். 1 மார்க் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுட்டு எனக்கு வந்து எழுதி காமிச்சிருங்க. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The average propensity to save, சராசரி நுகர்வு, சராசரி சேமிப்பு நாட்டம் என்பது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ எஸ் டிவைட் பை ஒய், ஆப்ஷன் பி சி டிவைட் பை ஒய், ஆப்ஷன் சி டெல் எஸ் டிவைட் பை டெல் ஒய், ஆப்ஷன் டி டெல் சி டிவைட் பை டெல் ஒய். இந்த 1 மார்க் ஒன்று. ஓகேவாப்பா? இந்த ஃபஸ்ட் 1 மார்க் பாது 1 மார்க் வந்து ஃபஸ்ட் 1 மார்க், செகண்ட் 1 மார்க் ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் கொஷின் நம்பர் 11 1 மார்க்கில் அந்த ஒரு 1 மார்க்கு. ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ் படித்து எழுதிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.